தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனம், ஆண்டவர் உங்களுக்கு நடுவே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உங்களை மிகவும் திரளான ஆசீர்வாதங்களால் நிரப்பப் போகிறார். எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் யூத மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஏராளம். என் இஸ்ரவேலே, என் இஸ்ரவேலே என்று ஆண்டவர் கெஞ்சிய கொஞ்சிய காலங்கள் இருக்கிறார். அரபு நாடுகள், உலக மக்கள் எல்லோரும் இஸ்ரவேல் மக்களான யூதர்களை அடித்து விரட்டினார்கள். கொன்று 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 போட்டு அவர்களை சிதறடித்தார்கள். இவர்கள் ஒன்று கூடவே கூடாது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொன்ன இவர்கள் இருக்கவே கூடாது என்று வஞ்சித்தார்கள். என்று பார்த்தீர்களா என்ன ஆயிற்று? சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் ஒன்று கூடி இஸ்ரேலை உயர்த்தி இருக்கிறார்கள். இன்று ஹமாஸ், பாலஸ்தீனம் போன்ற எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு அஞ்சி நடுங்குகிறது. அவ்வளவு திறமை, நோபல் பரிசு அதிகமாக பெற்ற மக்கள் இஸ்ரேல் மக்கள். சிறிய நாடு, அறிவில் சிறந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள். அவர்களை சிதறடிக்க முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்கிறது என்று நிரூபித்து காட்டினார்கள். இன்றும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஆசீர்வாதத்தினால் பெருக செய்ய விரும்புகிறார். உங்கள் வீடு ஆசீர்வாதத்தினால் நிறைய போகிறது. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தினால் நிறைய போகிறது. பிள்ளை இல்லாத பெண் மக்கள் பிள்ளை பெற போகிறார்கள். உங்கள் குடும்பத்தில் வாரிசு இல்லை என்று நினைக்கிறவர்களுக்கு வாரிசு உருவாக போகிறது. உங்கள் குடும்பத்தில் உள்ள கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் நீங்க போகிறது. திருமண சாபங்கள் சிலருக்கு இருக்கிறது. என்ன சாபம்னா, கல்யாணம் பண்ணால் நிம்மதியா இருக்க முடியாது. அந்த சாபத்தின் கட்டுகளை எல்லாம் தேவன் உடைத்து எரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஊழியக்காரர்களுடைய ஊழியங்கள் செழிப்பா இருக்க போகுது. ஊழியக்காரிகளுடைய ஊழியங்கள் செழிப்பா இருக்க போகிறது. குருக்கள், கன்னியர்கள் நன்றாக இருக்க போகிறார்கள். எப்படி இந்த யூதர்கள் கர்த்தருடைய வார்த்தை விசுவசித்து எவ்வளவு அடித்தாலும் திரும்பவும் நாங்கள் எழும்புவோம் என்ற விசுவாசத்திலே இருந்தார்களோ, அப்படியே நீங்களும் இருக்க வேண்டுமாய் இயேசு விரும்புகிறார். இன்று ஆபிரகாமை பற்றி ஒரு சில வசனங்களை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். தேவன் அவனோடு கூட பேசினார். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை வணங்குவதிலே அவர் மிகுந்த நல்ல மனிதராக இருந்திருக்கிறார். நம்மளாம் முகம் குப்புற விழுந்து வணங்குகிறோமா என்றால் எனக்கு தெரியல. ஆனால் நான் அவ்வாறு செய்கிறேன். எப்பொழுது வேத வசனங்களை பார்த்தேனோ, எப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினார் என்று பார்த்தேனோ, எப்போது பேதுரு முகம் குப்புற விழுந்து மனம் கசைந்து அழுதாரோ, அந்தப்படியே நானும் செய்ய வேண்டும் என்று ஒரு 3-4 ஆண்டுகளாக ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது யார் இருந்தாலும் கவலைப்படுவதில்லை. அந்த ஆலயத்தின் மிதி அடி இருக்கும். எல்லாம் காலை வச்சு போவாங்க. அங்கே தூசி இருக்கும், குப்பைகள் இருக்கும். அதில் நான் முகம் குப்புற விழுவேன். ஏன் என்றால், நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை என்பதை நான் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உணர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே நான் தூசி, என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன்.
அபிரகாமை பற்றி பார்ப்போம். ஆதியாகமம் 17:4 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அபிரகாமின் தாழ்ச்சியை பார்த்து, அபிரகாமின் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அபிரகாமுக்கு இவ்வாறு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய். இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. அவர் உருவாக்கின ஆதாமுக்கு கூட அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை, அபிரகாமுக்கு கொடுக்கிறார். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய். அபிரகாமுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு வம்சம், இயேசுவின் வம்சம், பின்பு நாம், நம் பிள்ளைகள், நம் பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் தகப்பன் அபிரகாம் தான். அப்படி இருக்கும் பொழுது இங்கு ஜாதிகளுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகள், அபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்வோமே, ஆனால் ஜாதிகளை தூக்கி எறியுங்கள். ஜாதி இருக்கவே கூடாது. கடவுள் அபிரகாமை மிகவும் நேசித்தார். ஏனெனில் அவரது அசைக்க முடியாத விசுவாசம். அபிரகாமுக்கு ஆண்டவராகிய தேவன் மீது அசைக்க முடியாத விசுவாசம். ஆண்டவர் எதை சொன்னாலும் செய்வார். உன் பிள்ளையை பலி கொடுக்கிறார். மற்றவங்களுக்காக போராடுற குணம் அபிரகாமுக்கு. தன் தம்பி அழிக்கப்பட போகிறான், அவன் இருக்கும் ஊர் அழிக்கப்பட போகிறது என்று தெரிந்த உடனே தம்பிக்காக இறைஞ்சுகிறார். 50 பேர் இருந்தால் விட்டுருவீங்களா? அப்படியே கெஞ்சி 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 கெஞ்சுறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அபிரகாமின் கெஞ்சலை நிமித்தம் ஆண்டவர் சகோதரன், எந்த சகோதரன் இவரை ஏமாற்றினாரோ, அபிரகாமை ஏமாற்றினாரோ, நல்ல நிலங்களை எடுத்துக்கொண்டு அவர் குடும்பத்தை வளமாய் மாற்றினாரோ, அந்த சகோதரனுக்காக கெஞ்சினார். லோத்தின் 2 பிள்ளைகளும் காப்பாற்றப்படுகிறார்கள். உங்களை கூட ஆண்டவர் இன்று அவ்வாறு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அபிரகாமின் ஒரு சிறப்பு தன்மை என்னவென்றால், அபிரகாம் கேள்வி கேட்காமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொன்னதெல்லாம் அப்படியே செஞ்சார். நீ இருக்கும் இடத்தை விட்டு போ, புதிய இடத்துக்கு போன்னு சொன்னவன, சரிங்க ஆண்டவரே நான் போறேன்னு சொன்னார். நாம போவோமா? நீங்களும் நானும் ஒரு புதிய இடத்துல இருக்கும், பெரிய வீடு, நல்லா இருக்கு, காரு, பங்களா, நல்ல வேலை. ஆண்டவர் திடீர்னு கனவுல தோன்றி இந்த இடத்த விட்டு போ, எனக்கு ஊழியம் பண்ணா பண்ணுவோமா? போங்க ஆண்டவர், சம்பளம் யாரு கொடுப்பா அப்படின்னு கேட்போம். ஆனா உண்மையான ஊழியம், இயேசுவின் ஊழியம் சம்பளம் இல்லாத ஊழியம், காணிக்கை இல்லாத ஊழியம். இயேசுவின் சீடர்களுக்கு யாரும் காணிக்கை கொடுக்கல, போன இடத்துல சோறு போட்டாங்க, அவ்வளவுதான். இயேசுதான் சொல்லி கொடுத்தார், இலவசமாய் பெற்றுக்கொண்டதை இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னார். அபிரகாம் அவ்வாறே செய்தார். எனவே ஆண்டவருக்கு அவர் மிகவும் கீழ்ப்படிந்ததாய் இருந்தது காரணத்தினாலே ஆண்டவர் அவரை மிகவும் ஆசீர்வதித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் தனது தாயகத்தை விட்டு வெளியேறுகிறார். ஆண்டவர் சொல்றார், நீ போ, நான் ஒரு புதிய தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தன் இருப்பிடத்தை விட்டு ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு புதிய இடத்திற்கு செல்லுகிறார். அந்த இடம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? எதையுமே அவர் கேட்கல. ஆண்டவர் சொல்றார், நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழ்ப்படைந்து போகிறார். தியாகத்தின் சோதனை. அபிரகாம் தியாக குணம் இருக்கிறதா என்று ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். சொன்னார், ஒரே பிள்ளை ஈசாக்க எனக்கு பலியா கொடு. அபிரகாம் ஒண்ணுமே சொல்ல, ஆண்டவரே என்னையா 100 வயசுல ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அந்த குழந்தைய பலியா ரத்தப்பலி கொடுக்க சொல்லி கேட்குறீங்களே, நம்மள அதை கேட்போம், ஆண்டவர் மேல கோபப்படுவோம். ஆனா அவர் கோபப்படவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், அவர் எனக்கு ஒரு மகனை கொடுத்தார், அந்த மகனை திரும்ப கேட்கிறார். கொடுத்தவர் கேட்கும் பொழுது நான் கொடுக்க வேண்டும் என்று தன் மகனை எடுத்துக்கொண்டு சென்று பலிபீடத்திற்கு சென்று கத்தியை ஓங்கி அவனை கொல்லும் பொழுது ஆண்டவர் நிறுத்துகிறார். தியாகத்தில் அபிரகாமின் தியாகத்தை, தன் ஒரே மகனை பலியிட துணிந்த அபிரகாமின் தியாகத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு அபிரகாம் அடித்தளமாய் இருந்தார்.
இந்த இஸ்ரவேல் மக்களை ஆபிரகாமின் மூலமாக தேவன் உண்டாக்கினார். எந்த இஸ்ரேல் விரட்டி விரட்டி அடிக்கப்பட்டாலும் இன்று இஸ்ரேல் எழும்பி பிரகாசிக்கிறது. அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு பயப்படுகிறது. அவர்கள் ஆபிரகாமின் வம்சத்திலிருந்து வந்தவர்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் கூட ஆபிரகாமின் வம்சத்திலிருந்து தானே வந்தோம். ஏன் பயப்படுகிறோம்? பாவத்தை கண்டு நடுங்குகிறோம், பாவத்திற்கு அடிமையாகிறோம், பாவத்திற்கு சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறோம். ஏன்? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரா? இல்லையே. உங்க தாத்தா ஆபிரகாம், என் தாத்தா ஆபிரகாம் சாத்தானுக்கு கீழ்ப்படியவில்லை, சாத்தானை எதிர்த்து நின்றார். இயேசு சொன்னதெல்லாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். இயேசு ஆபிரகாமை பார்த்து என் சிநேகிதனே என்று சொன்னார் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது நீங்களும் நானும் ஏன் பயப்பட வேண்டும்? மோசேயை முன்னறிவித்தார். மோசே ஆபிரகாமின் வம்ச வழியிலிருந்து வந்தவர். மோசேவை முன்னறிவித்தார். இன்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த 7 விதமான ஆசீர்வாதங்கள், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அந்த 7 விதமான ஆசீர்வாதத்தினால் இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் இன்று முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் முகம் குப்புற விழுகிறேன், இந்நாள் வரை நான் செய்த எல்லா பாவங்களையும் உம்முடைய காலடியில் வைக்கிறேன். I am sorry, please forgive my sins, thank you, I love you என்று சொல்லி பாருங்களேன். ஆபிரகாமை போல காலையில் தினந்தோறும் எழுந்து ஆண்டவரிடத்தில் ஒரு 4:30 மணிக்கு ஏஞ்சி ஜபிச்சு பாருங்களேன். 4:30 4:45 எழுந்துச்சிருங்க. எழுந்து ஆண்டவரை முகம் குப்புறமா விழுந்து பூமியில தரிசியுங்க. ஏன் முகம் குப்புறமா விழணும்னா ஒரு ரகசியம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 1 வசனம் இவ்வாறு சொல்கிறது: வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. ஆண்டவரின் பாதப்படியிலே ஆபிரகாம் விழுந்ததை போல, பேதுரு விழுந்ததை போல நீங்களும் நானும் விழுந்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமே ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தை, என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நெருமை அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, இன்று சொன்ன அந்த ஆபிரகாமின் வாழ்க்கை வரலாறை, இன்று சொன்ன யூத மக்களின் அழிவையும் வீழ்ச்சியும் எழுச்சியையும் சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்க விழுந்திருக்கீங்களா? வீழ்ச்சி அடைந்திருக்கீங்களா? இயேசுவின் பாதத்திலே விழுந்து மன்றாடுங்கள். ஆபிரகாமை போன்று ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.